Hi guys, welcome to Mupari Training Academy. So எல்லாருமே எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு இருப்பீங்க. பதறாதீங்க. உனக்கு சார் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சார் क्वेश्चन பேப்பர் சார் எனக்கு ஈஸியா இருந்துச்சு சார். யார் வேணா என்ன சொல்லிட்டு போட்டு क्वेश्चन பேப்பர் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு மாடரேட்டான क्वेश्चन பேப்பர் தான். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. சோ ஓரளவுக்கு நார்மலான ஒரு क्वेश्चन பேப்பர். சோ ஒரு மாடரேட்டான இந்த ஒரு क्वेश्चन பேப்பர்ல நம்மளால எவ்வளவு மார்க் எடுக்க முடிஞ்சிருக்கு, என்ன क्वेश्चंस கரெக்ட்டா இருந்திருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ பதறாதீங்க, எல்லாருக்குமே கஷ்டம். உனக்கு கஷ்டம்னா உனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, எல்லாருக்குமே கஷ்டம். அதே மாதிரி சைக்காலஜியை நான் பார்க்கும்போது எங்கெங்க இருந்து என் கிணத்த காணோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழே காணுங்க, எங்கெங்க போச்சு தமிழ் 10 கேள்வி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் கூட ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷ்ல சால்வ் பண்ணிட்டு அடுத்தது தமிழ் இல்லைன்னு உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். சரி, அவன் क्वेश्चन பேப்பர்ல சைக்காலஜி ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு லாஸ்டா தமிழ் வச்சிருப்பான், ட்விஸ்ட் பின்ற பேர்ல லாஸ்டா வந்து தமிழ் இன்க்ளூட் பண்ணிருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சால்வ் பண்றேன். 140 கேள்வி முடிச்சு பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்றேன், தமிழே வரல. அப்புறமா தான் தெரியுது, ஓ சைக்காலஜி முடிஞ்சிச்சா தமிழ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ தமிழ் வைக்கவில்லை, தமிழ் எதற்காக வைக்கவில்லை என்று நமக்கு தெரியவில்லை. தமிழ் தான் தகுதி தேர்வில் நான் டெக்ஸ்ட் பண்றேனே, அதனால எதுக்கு இதுல வேற வேஸ்டா கொடுத்துக்கிட்டு நம்ம டைம் வீணடிக்கிறதுக்காக சைக்காலஜி எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்களோ என்னன்னு தெரியல. நான் சைக்காலஜி நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான கேள்விகள் இருந்தது. நம்ம தரவ செயலகம்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போனோம், அதெல்லாம் கொஞ்சம் வைக்காம நமக்கு அது பதில் சிலாஜிசத்தை இந்த மாதிரி அடிச்சு தெளிச்சு தூவி விட்டுட்டு இருக்காங்க. நிறைய क्वेश्चन சிலாஜிசத்துல இருந்து வந்திருந்தது, ஆனா நம்ம அது பிராக்டிஸ் ஆகிதான் இருந்தோம். சரிங்களா? சோ இப்ப நம்மளுடைய வேலைக்குள்ள போலாம். இங்கிலீஷ் ஆன்சர் கீ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? His shoulder was hurt in an accident. His shoulder was hurt in an accident. Change into active voice ன்னு சொல்றாங்க. பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல நமக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும் பொழுது இதனுடைய ஒரிஜினல் ஆக்டிவ் வாய்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா, in an accident hurt his shoulder. அவ்வளவுதான். in an accident hurt his shoulder. ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் ஷோல்டர் அடிபட்டுச்சு, his shoulder was hurt in an accident. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பைலாம் வராதுமா, பை வந்தா அது பாசிவ். புரியுதுங்களா? நமக்கு ஆக்டிவா தான் மாத்த சொல்லிருக்காங்க. அதுக்கு அடுத்து இது டைரக்ட் ஸ்பீச்சா மாத்த சொல்லிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் கத்து கொடுத்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன்ல போட்டுருக்கலாம். சேஞ்ச் இன்டு டைரக்ட் ஸ்பீச்னு சொல்றாங்க. அப்ப இன்டைரக்ட் ஸ்பீச் உனக்கு கொடுத்திருக்கிறது, அதை நீ டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தணும்னா கண்டிப்பா கமா கோட்டேஷன் வரணும். எல்லாத்துலயும் அந்த மாதிரி தான் இருக்கு. இது ஒண்ணுத்துலதான் கமா கோட்டேஷன் இல்ல, அதனால ஆப்ஷன் எலிமினேட்டட். சோ கமா கோட்டேஷனுக்குள்ள தான் வரணும். இங்க ஆஸ்க்டுன்னு இருக்கும் போதே கண்டிப்பா டைரக்ட் ஸ்பீச்ல செட்டுன்னு இருக்கணும்ல. செட்டு இருந்தாதான் நான் ஆஸ்க்டு ஆர் என்கொயர்டு இல்ல கொஸ்டின் அப்படின்ற மாதிரி மாத்துவேன். அப்ப செட்டு இருக்கக்கூடியது ஒரே ஆப்ஷன் தான், முடிஞ்சிச்சு அங்கேயே. சோ சேஞ்ச் இன்டு டைரக்ட் ஸ்பீச்னா இதை போட்டு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் அதை என்னவா மாத்திருக்கேன், பிரசன்ட் கண்டினியூஸா மாத்திருக்கேன். புரியுதுங்களா? அதனால அதை வச்சு நான் ஈஸியா முடிவு பண்ணிருப்பேன். இது வந்து பாஸ்ட்ல இருக்கிறதுனால இது வராது, இது பிரசன்ட்ல இஸ் இருக்கு. சோ நான் அந்த வந்து இது போடும்போது யூவா மாறும். அப்ப நான் வந்து என்ன போடுவேன், ஆர் தான் போடுவேன். அதனால ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். புரியுதுங்களா? ஆப்ஷன் எலிமினேஷன் மூலமா சிம்பிளா பண்ணிருக்கலாம். சூஸ் த எரர் ஃப்ரீ சென்டென்ஸ். இன்ஃபினிட்டிவ் அண்ட் ஜெரண்ட பயன்படுத்தி கேட்டிருக்காங்கமா. எப்பவுமே இன்ஃபினிட்டிவும் ஜெரண்டும் ஒண்ணா வராது. டு போஸ்டிங் வரவே வராது. ஐஎன்ஜின்னு சொல்லக்கூடிய ஜெரண்ட் வராது, இதுவும் வராது. அப்ப இது போயிடுச்சு. வெறும் போஸ்டிங் வராது, போஸ்ட்னு வராது. அப்ப இது எல்லாமே போயிடுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி. சோ ஓகேங்களா? தேவா forget to post the letter. அவ்வளவுதான், சிம்பிள். தேவா forget to post the letter. next preposition கேட்டிருக்காங்க. fill up the suitable preposition சொல்லிட்டு வேணு has been studying நாலே நமக்கு என்ன வரணும், டென்ஸ்ல பாக்கும்போது since and for வரலாம்னு சொல்லிருந்தோம். சோ since தான் அவனுடைய சின்ன வயசுல இருந்தே அவன் படிச்சிட்டு இருக்கான். ஃபார் இருந்தா கூட கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். நமக்கு தான் ஃபாரே வைக்கல, வேற எல்லாம் வச்சிருக்காங்க, சம்பந்தம் இல்ல. சோ since போட்டு வந்திருக்கலாம். 84 வந்து பாம்பே. அடுத்து 85வது क्वेश्चन, ஐடென்டிஃபை தி கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். சோ நீங்க இங்க பாக்கும்போது ஒரு மேட்சிங்லயாவது கெஸ் பண்ணிருக்கலாங்க. இப்ப பாருங்க, as well as long as ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, அப்ப அது ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் கன்ஜங்ஷனா தான் இருந்திருக்கணும். அதனால அது ரெண்டுமே கோரிலேட்டிவா வராது. ஏன்னா கோரிலேட்டிவ் வந்துச்சுன்னா ஒண்ணு தானே கேட்டிருப்பான். 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணுதான் கோரிலேட்டிவ். அப்ப இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது கண்டிப்பா கோரிலேட்டிவ் கிடையாது. இது எல்லாமே சபார்டினேட் கன்ஜங்ஷன், unless subordinate conjunction. So answer என்ன பாத்தீங்கன்னா either or, neither nor, இதெல்லாம் correlative conjunction. இது கூட இது ரிலேட் ஆகும். அதாவது முன்னாடி சொல்ற வார்த்தை கூட பின்னாடி சொல்ற வார்த்தை ரிலேட் ஆகும். either மகேஷ் or சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் either or. சோ இத வச்சு இது ரெண்டும் வராதுன்னு முடிவு பண்றவங்க இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுன்னும் போது பாம்பேவை சூஸ் பண்ணிருக்கலாம். அது என்னுடைய கருத்து. அடுத்து fill in the blank, complete the conditional sentence ன்னு கேக்குறாங்க. Alex would have played with me if he dash time. அவன் என் கூட விளையாடுவான், அலெக்ஸ் என் கூட விளையாடுவான். அலெக்ஸுக்கு எப்பவுமே விளையாடுறது தானே பொழப்பு. சோ அலெக்ஸ் என் கூட விளையாடுவான், அவனுக்கு டைம் இருந்தா இப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம இங்க if classல இந்த verb தான் கண்டுபிடிக்கணும். சோ இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா would have plus verb 3 இருக்கு. சோ would have plus verb 3 இருந்துச்சுன்னா இங்க had plus verb 3 தான் வந்திருக்கணும். ஆனா நமக்கு ஒரு had தான் இருக்கானா, இங்க இருக்கு பாருங்க, had plus had.
2 ஹேட் வந்திருக்கணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே. ஹேட் டைம் வந்திருக்கணும். சோ பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்து 87வது கேள்வி, சூஸ் தி எரர் ஃப்ரீ சென்டென்ஸ். எரரே இல்லாத சென்டென்ஸ் கேக்குறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒருத்தருக்கு நீ மதிப்பு கொடுக்கற இல்ல எதனா ஒன்னு கொடுக்கறனா ஃபார் இஸ் லேர்னிங், அவருடைய படிப்புக்கு நான் ரொம்ப மதிப்பு கொடுக்கிறேன். ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் இஸ் லேர்னிங். அவன் கத்துக்கிறதுக்கு அவன் படிப்பு கொடுக்கிறதுக்கு நான் ரொம்ப இதுவா இருக்கேன்னா அந்த இடத்துல ஃபார் என்ற ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஆஃப் வரக்கூடாது. சோ ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் இஸ் லேர்னிங். அடுத்தது 88வது கேள்வி, சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். சோ ரொம்ப ஈஸியா போட்டுருக்கலாம். இந்த இடத்துல அலாஸ் வருது. அலாஸ் இஸ் a kind of emotion. எப்ப நீ ரொம்ப சோகமா இருக்கியோ அப்பதான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவேன். சோ அலாஸ்னும் போதே sadly-ன்னு வரணும். அப்ப கண்டிப்பா ஈசெட்னு வரவே கூடாது. வெறும் exclaimed-னா how he exclaimed நீ சந்தோஷமா சொல்றியா இல்ல சோகமா சொல்றியான்றதை தெரியப்படுத்தணும்ல. அப்ப கண்டிப்பா sadly-ன்னு வந்திருக்கணும். அதை வச்சு மேட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். சோ டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து choose the correct meaning of the idiom. இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். இந்த இடியம் வந்து சொல்லலையேன்னா சொல்லாதீங்க. he made light of his friends warning. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட், அவனோட ஃப்ரெண்டோட வார்னிங் என்ன, டேய் என் பாக்ஸ்ல கைய வச்ச அவ்வளவுதான்டா அப்படின்னு நான் மிரட்டுறேன். அப்ப என்னுடைய பொருள்ல கைய வச்சுன்னா நான் மிரட்டுறேன். he made light of his. அவன் என்ன பண்றான், போட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப அவன் வந்து சீரியஸா எடுத்துக்கல. அவன் ஃப்ரெண்டோடைய கடினமான வார்னிங்க கூட அவன் சீரியஸா எடுத்துக்கலனா அப்ப என்னது, ட்ரீட்டட் லைட்லி. அவன் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றான், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல மச்சான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப ட்ரீட்டட் லைட்லி. அப்ப he made light of his friends warning. அவனுடைய ஃப்ரெண்டோட வார்னிங் அவன் ரொம்ப சீப்பா எடுத்துக்கிறான். அப்ப ட்ரீட்டட் லைட்லி. ஓகேவா. லாஸ்ட் क्वेश्चन டேக் ஈஸியா சொல்லிருக்கலாம். ஆம் வந்துச்சுனாலே நம்ம என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா ஆம் நாட்னு போடக்கூடாது, ஆம் ஐனும் போடக்கூடாது. சோ இது எதுவுமே கிடையாது. ஆர் நாட் ஐ. ஓகேங்களா. ஆரண்ட் ஐ தான் போடணும். சோ क्वेश्चन டேக் ஓவர். சோ 90 கேள்விகள் நிறைவடைந்ததா. இப்போ நமக்கு அடுத்தது நம்மளுடைய சைக்காலஜி பார்ட்டுக்குள்ள நுழையும். சைக்காலஜி பார்ட் ஓரளவுக்கு சிம்பிளா தான் இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் கேள்வியே பாருங்க, 2 எண்கள் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒவ்வொரு எண்ணும் 10ஆல் அதிகரித்தால், 10ஆல் அதிகரித்தால்னே சொல்லக்கூடாது, 10ஐ அதிகரித்தால் விகிதமானது 5 வருது. இவங்களுடைய டிரான்ஸ்லேஷனை வந்து நம்ம புகழணும்ல, வருது ஒரு கேள்வியே வருது. 10ஆல் அதிகரித்தால் வராது, 10ஐ அதிகரித்தால் விகிதமானது 5:7 ஆகும். அந்த இரு எண்களானது என்னன்னு கேக்குறாங்க. ஆனா சிம்பிளான ஒரு क्वेश्चनங்க. இதுல இந்த ரேஷியோ 2 எண்கள் 2 ரேஷியோல இருக்குன்னு சொல்றாங்களே, இருக்கக்கூடிய எண்கள் அடிச்சு பாருங்க. எது 3:5 வருதோ அதுதான். இப்ப நான் 30:45 15வது வாய்ப்பாட்டுல அடிச்சா 2:3 தான் வருது. அது 3:5 கிடையாது. 25:45 5 முறை 9 முறை. சோ இதுக்கப்புறம் இது அடிக்க முடியாது. அப்ப இதுவும் கிடையாது. 48 60. சோ நீ வந்து எந்த வாய்ப்பாட்டால அடிக்கலாம், 12வது வாய்ப்பாட்டால அடிக்கலாம். சோ இது 4 முறை வரும், இது 5 முறை வரும். அப்ப இதுவும் கிடையாது. அப்ப இதுதான் ஆன்சர். சோ இதே அடிச்சாதான் எனக்கு 3:5 வருது. அப்ப எந்த 2 எண்கள் 3:5ல இருக்கும் போது அதோட நான் 10 ஆட் பண்றேன். அப்ப 15ஓட 10 ஆட் பண்ணா 25, 25ஓட 10 ஆட் பண்ணா 35. இப்ப இதை அடிச்சு பாருங்க, 5:7 வருதா இந்த விகிதம். அவ்வளவுதாங்க. அப்ப எந்த நம்பர் ஆன்சர்னா 15 25. ஏ ஆன்சர், ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். புரியுதுங்களா. சரி, சிம்பிளா ஆப்ஷன்ஸ் வச்சே போட்டுருக்கலாம் சொல்றேன். 92 வச்சாங்க. நமக்கு என்னன்னா, சரி பரவாயில்ல, 2வது क्वेश्चनே வந்து சிலாஜிசம் வந்திருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா 2வது கேள்வி மட்டும் இல்ல, தொடர்ந்து சிலாஜிசம். சோ நான் போட்டிருக்கேன், நான் ஆன்சர் சொல்றேன். ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கும். சரிங்களா. அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, நோ ஹீரோ இஸ் எ கோவர்ட். எந்த நாயகனும் கோழை இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து கோவர்ட் இல்ல. சரிங்களா. எந்த ஹீரோவும் கோவர்ட் இல்ல. சம் சோல்ஜர்ஸ் ஆர் கோவர்ட். சில சோல்ஜர்ஸ் வந்து கோவர்ட்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுதான் அந்த படம். சரிங்களா. இந்த படத்தை வச்சுதான் நம்மளால பதில் சொல்ல முடியும். நோ ஹீரோ இஸ் எ கோவர்ட், சம் கோவர்ட்ஸ் ஆர் சோல்ஜர்ஸ், சம் சோல்ஜர்ஸ் ஆர் கோவர்ட்ஸ். இந்த படத்தை வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் முடிவு நோ சோல்ஜர்ஸ் இஸ் எ கோவர்ட்னு சொல்றாங்க. நோ சோல்ஜர்ஸ் இஸ் எ கோவர்ட். எந்த சோல்ஜரும் கோவர்ட் இல்லைன்னு கேக்குறாங்க. இருக்காங்களே, கொஞ்சோண்டு இருக்காங்கல்ல. அப்ப இது என்ன சொல்ல முடியாது. இது தவறான முடிவு. 2வது, ஆல் சோல்ஜர்ஸ் ஆர் ஹீரோஸ்னு சொல்றாங்க. எல்லா சோல்ஜர்ஸும் ஹீரோஸ் கூட இருக்காங்களா? இல்ல. அப்ப இதுவுமே தவறானது. 3வது, சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ். சில சோல்ஜர்ஸ் வந்து ஹீரோஸ் இல்லன்னு சொல்றாங்க. நமக்கு சோல்ஜர்ஸ்க்கும் ஹீரோஸ்க்கும் இப்போதைக்கு சம்பந்தம் இல்ல. இருக்கலாம், இல்லாமலையும் போலாம். சரி, ஹோல்ல வைப்போம். 4வது முடிவை படிச்சிடுவோம். சம் சோல்ஜர்ஸ் ஆர் ஹீரோஸ் கேக்குறாங்க. சில சோல்ஜர்ஸ் ஹீரோவா இருக்காங்களா? இல்ல. அப்போ இதுவும் வராது. அப்ப எதுதான் சரியான முடிவு? சி. அப்ப சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ். சில சோல்ஜர்ஸ் ஹீரோவா இருக்க மாட்டாங்க. மேபி இந்த ஹீரோ வந்து என் கூட சோல்ஜர்ஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா இவ்வளவு தூரம் சேரலாமே தவிர இந்த இடத்துல என்னால போக முடியாது. அதனால சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ்ன்றது தான் சரியான முடிவு. சி ஆப்ஷன். சரிங்களா. அடுத்து இந்த கேள்விக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 93. இது ஒரு நல்ல கேள்வி. நிறைய பேரை குழப்பி இருக்கும், என்ன போடுறதுன்னு தெரியாம. ஒரு சிறை எப்பொழுதும் பெற்றிருப்பது என்ன? ஒரு ஜெயிலரியா,
இல்ல ஒரு வழக்கறிஞரியா, இல்ல பூட்டுக்கலையா, இல்ல சிறை கைதிகளான்னு கேக்குறாங்க. ஒரு சிறைக்கு தேவை அவசியமானது வழக்கறிஞர் கிடையாது. அதை வந்து ஃபர்ஸ்டே எலிமினேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா லாயர் வந்து கோர்ட்ல இருந்து அவனை வாதாடி ஜெயிலுக்கு அனுப்பி விட்டா போதும், அவர் வரணும்னு அவசியம் இல்ல. ஒரு சிறையில் எப்பொழுதும் இருப்பது வந்து வழக்கறிஞர் கிடையாது. சோ பூட்டுகளா சிறை காவல் அதிகாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, சிறை என்பதே ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். சரிங்களா? அந்த இடம் வந்து கண்டிப்பா உள்ள யாரும் வெளியே உள்ள இருக்கவங்க வெளில வராத மாதிரியும் வெளில இருக்கவங்க உள்ள வராத மாதிரியும் பாதுகாத்துப்பாங்க. அதனால பூட்டு அவசியமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இருக்க வேண்டாம். சரிங்களா? சிறை காவல் அதிகாரி ஜெயிலர் இருக்கலாம், இல்ல ஜெயில வந்து இன்னொருத்தரோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு இருக்கலாம். சோ ஆனா ரொம்ப முக்கியம் என்னன்னா சிறை கைதிகள் தான் முக்கியங்க. பிரிசனர்ஸ் இவங்க தான் ஆன்சருங்க. ஜெயில் ஆல்வேஸ் ஆஸ் ஏ பிரிசனர்ஸ். பிரிசனர்ஸ் இல்லாம ஜெயில் இருக்காது. ஏன்னா அப்புறம் அதுக்கு என்ன பேர் ஜெயில்? கைதிகள் இருந்தா தானே ஜெயிலு. போலீஸும் பூட்டு இருந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட தான் சொல்லுவேன். புரியுதா? அதனால கைதிகள் இருந்தாதான் அது ஜெயில். அப்ப எப்பொழுதும் பெற்றிருப்பது என்ன? கைதிகள். கைதிகள் இல்லை என்றால் அது ஜெயிலே கிடையாது. சரிங்களா? அடுத்தது அதனாலதான் அதை சொல்றேன். ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர். நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கே வந்து ஒரு 4 क्वेश्चन பார்த்து அப்செட் ஆனா ஒரு கான்ல ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாம போகலாம். ஆனா நான் கூட ஃபர்ஸ்ட் விட்டுட்டேன். ஆனா லாஸ்டா வந்துட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சோ இல்லம்மா என்ன क्वेश्चनன்ட்டு சோ பாருங்க, ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்றாங்க. 6 9 பெருக்குங்க 54. பொறுமையா யோசிங்க. 54 அந்த 54 இந்த இத பண்ணுங்க, மைனஸ் பண்ணுங்க, ஆன்சர் 40 வந்துருச்சா? அதே மாதிரி இங்க இருக்கிற ரெண்டு நம்பரை நான் பெருக்கி இங்க அதை மைனஸ் பண்ணிருந்தா எனக்கு 38 வந்திருக்கணும். அப்போ நான் 10 இது கூட கூட்டுங்க. ஏன்னா என்ன நம்பர் இங்க வரும்னு எனக்கு தெரியாதுல்ல. அதனால இந்த 38ஓட 10 கூட்டினா என்னது? 48. அப்போ இங்க இருக்கிற ரெண்டு நம்பரையும் பெருக்குனா எனக்கு 48 வந்திருக்கணும். 8 எது கூட பெருக்குனா 48 வரும்? 6 ஆப்ஷன்ல இருக்காரா? ஏ. அப்ப 6 8 48. அந்த 48ல 10 போச்சுன்னா 38 வந்துருச்சு ஆன்சர். அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு क्वेश्चन தாங்க. மேல இருக்க ரெண்டு நம்பரையும் பெருக்கி கீழே இருக்க ரெண்டு நம்பர் அதை வந்து கழிச்சிருக்காங்க, வந்துருச்சு ஆன்சர். அடுத்தது இது வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. நானும் வந்து டெஸ்ட்ல வச்சிருந்தேன். ஒரு தொலைபேசி எண் பலகையில் உள்ள அனைத்து எண்களின் பெருக்கு தொகை என்னவாக இருக்கும்னா, உட்காந்து நீ பெருக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான், ரொம்ப வேஸ்ட். ஏன்னா தொலைபேசி டயல்ல எந்த நம்பர் இருக்கும்? 0 இருக்கும். அப்ப எந்த நம்பரை நீ கடைசியில 0வோட பெருக்கினாலும் ஆன்சர் என்ன வரும்? 0 தான் வரும். ஆன்சர் 0. அடுத்தது இதுல வந்து மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருந்தாங்க. எப்படி பிசில ஒரு லாஜிக்கை இன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாங்க, அதே மாதிரி தான் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 8 2ஆல பெருக்குனா 16, அதுல இருந்து -1 15, 15 2ஆல பெருக்குனா 30, -1 29, 29 2ஆல பெருக்குனா 58, -1 57, 57 2ஆல பெருக்குனா 114, -1 113. அப்ப நம்ம 113 2ஆல பெருக்குனா 2 3 6 2 2 226 -1. ஓகேவா? 225. சரிங்களா? ஆன்சர் 225. அடுத்தது நல்ல ஒரு क्वेश्चनங்க. இது வந்து யோசிச்சுதான் போடணும். நான் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. உடற்பயிற்சி உடல் நலத்திற்கு நன்மையானதா? உடற்பயிற்சி செய்வது உடல் நலத்திற்கு நன்மையானதான்னு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஆமா, எக்ஸசைஸ் குட் ஃபார் ஹெல்த். ஆமா, எக்ஸசைஸ் பண்ணா உடம்புலாம் ஃபிட்டா வச்சுக்கலாம். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். யாரா இருந்தாலும் ஒரு காமன் மேன் இதை தான் சொல்லுவாரு. அப்ப பெரும்பாலான மக்கள் யாரெல்லாம் உடற்பயிற்சியை வழக்க முறையாக செய்கிறார்களோ திடகாத்திரமாக உள்ளனர். அப்ப யாரெல்லாம் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப ஃபிட்டா திடகாத்திரமா இருக்கிறாங்கன்றத இங்கிலீஷ்லயும் சொல்லிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி கீப் ஃபிட். அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று சரி. உடல் நலம் பேணி பாதுகாப்பது உகந்தது. ஹெல்த் இஸ் வொர்த் பிரிசர்விங். நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உடல் நலத்தை பேணி காப்பது உகந்ததுன்றது வந்து ஜெனரலா நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸ். யாரா இருந்தாலும் கொடுப்போம். ஆமா தானே? அது எக்ஸசைஸ் பண்றது. நான் இங்க கேட்ட கேள்விக்கு இது சம்பந்தமா இருக்கா இந்த கூற்றுனா? சம்பந்தமா இல்ல. இதுக்கு ஒரு காமனா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். உடல் நலத்தை பேணி காப்பது உகந்தது. புரியுதுங்களா? நல்லா இருங்கப்பா, உடல் நலம்ன்றது ரொம்ப முக்கியம். அது எல்லாருமே நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்றது ஒரு ஜெனரலான அட்வைஸை தவிர அது இதோ அந்த क्वेश्चनோட அது ரிலேட் ஆகல. சோ இது அவுட். அப்ப ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 only is sufficient to answer. ஓகேவா? விடையளிக்க 1 மட்டுமே போதுமானது. அடுத்தது இது ஒரு நல்ல क्वेश्चन. இதுல கேட்டிருந்தாங்க A is taller than S. A என்பவர் S ஐ விட உயரமானவர். S ஐ விட உயரம். அடுத்தது M is shorter than J. M என்பவர் J வை விட குள்ளமானவர். சரிங்களா? P என்பவர் J வை விட உயரமானவர். அப்ப J வை விட உயரமானவர் யாரு? P. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்டா என்ன கொடுத்திருக்காங்க? P என்பவர் J வை விட உயரமானவர், ஆனால் S ஐ விட குள்ளமானவர். S ஐ விட குள்ளம் சொல்லிட்டாங்க. அப்ப ஆர்டர் என்னன்னா S ஐ விட குள்ளம் P, P ஐ விட குள்ளம் J, J வை விட குள்ளம் M. அந்த S ஐ விட ஹைட் யாரு? A. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இவற்றுள் யார் மிகவும் குள்ளமானவர்னு கேட்டிருக்காங்க. யாருமா குள்ளமானவர்? M. சோ ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி M. சரிங்களா? அடுத்து இது ஒரு நல்ல கேள்வி. மின்னத்துல இருந்தே கேட்டுட்டு தான் இருக்காங்க. 0.07% எப்படி எழுதலாம்னா 7/100. ஏன்னா 2 0 இருந்துச்சுன்னா முன்னாடி ஒரு 2 டெசிமல் ஆட் ஆயிடும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப 7/100. சரிங்களா?
அடுத்து 100வது கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு குரூப் A கொடுத்துட்டு ஒரு குரூப் B கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா which number presented in group A follows the rule given in the group B. சரி, ஓகே. match the following மாதிரி தானா? குழு A வில் குழு A வில் கொடுக்கப்பட்ட எந்த எண்ணானது குழு B யில் கொடுக்கப்பட்டுள்ள 2x³ + 3 என்ற விதி சார்ந்து அமைந்துள்ளது. அதாவது இது விதி சார்ந்து அமைந்துள்ள எண் எதுன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, நீ இது கூட ஈக்குவல் பண்ணணும். இங்க இருக்கிற ஏதோ ஒரு நம்பரை ஈக்குவல் பண்ணா உனக்கு வந்து ஒரு கியூப் வேல்யூ வரணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. x³ இருக்கு, சாரி இது வரணும். சரி, நான் எந்த நம்பர் வேணா போட்டு ட்ரை பண்ணலாம். ஆனா ஆன்சர் என்ன? 57. உனக்கு ஆப்ஷன்ல 4 நம்பர் தானே கொடுத்திருக்கான். 15 கொடுத்திருக்கான், 17 கொடுத்திருக்கான், 18 கொடுத்திருக்கான். நீ தாராளமா 15 ஒமிட் பண்ணு. ஏன்னா கியூப் வந்து 2³ 8, 3³ 27. அப்ப 3 கியூப்லயே நான் பெருசாயிடுறேன். அதனால அது வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு வகுத்தல் இருக்கு, ஒரு கழித்தல் இருக்கு. அதனால அது வரக்கூடாது. சோ நான் 57 செக் பண்றேன். 57 தான் ஆன்சர். 57 செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணுங்க. இங்க +3 இந்த பக்கம் போகும்போது -3 ஆயிடுமா? அப்ப 57 -3 என்னமா வருது? 54. அது என்னது? 2x³. சரிங்களா? இப்ப நான் x³ வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்க 2 இங்க அனுப்பிச்சா அது என்ன ஆகும்? வகுத்தல் ஆகும். அப்ப அடிக்கலாமா? 54 2ஆல அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும்? x³ = 27. கியூப் வேல்யூ 27 இருக்கா? 3ஓட கியூப் தான் 27. அப்ப ஆன்சர் என்ன? 57. முடிஞ்சிச்சு. இங்கே முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்தது, a police officer's primary duty is to. ஒரு காவல் அதிகாரியின் முதன்மை கடமை என்னன்னு கேக்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. நிறைய பேர் வந்து சட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் ஒழுங்கை பேணுதல். சார், சட்டத்தை அமல்படுத்தி ஒழுங்கை பேணணும். ஏன்னா காவல்துறை என்பதே சட்ட ஒழுங்குக்காக தானே. நியாயமா பார்த்தா இதுக்கு எல்லாத்தையும் தான் கொடுத்தாகணும். அவங்க குற்றவாளிகளை பிடித்து தண்டிக்கணும், அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை பயன்படுத்துறது எல்லாமே தான் ஒரு போலீஸ் ஆபீசருடைய டியூட்டி. பட் பிரைமரி முதன்மை கடமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறதுனால சமூகத்திற்கு சேவை செய்து பாதுகாப்பளித்தல். சரிங்களா? சர்வ் அண்ட் ப்ரொடெக்ட் தி கம்யூனிட்டி. ஏன் சார் இது ஏன் சார் சொல்றீங்க? ஏன் அப்ப அவருக்கு சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா, போலீஸினுடைய விரிவாக்கம் என்ன? நாளைக்கு என்ன எஸ்ஐ ஆக போறவங்க நீங்க. போலீஸினுடைய விரிவாக்கம் என்ன? பப்ளிக் ஆபீசர் ஃபார் லிட்டிகேஷன். அதெல்லாம் சொல்லுவாங்கல்லம்மா, அது தெரியும். கிரிமினல் எமர்ஜென்சிஸ் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் லீகல் அண்ட் கிரிமினல் எமர்ஜென்சிஸ், லீகலி இன்வெஸ்டிகேட்டிங் கிரிமினல் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப போலீஸுடைய விரிவாக்கமே அதுதான். அப்ப போலீஸ் என்பது பப்ளிக் ஆபீசர்னு சொல்லிட்டாங்க. அப்ப சமூகத்திற்கு சேவை செய்து பாதுகாப்பது என்பது சமூகத்தின் பாதுகாவலன், மக்களின் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சமூகத்திற்கு சேவை செய்து பாதுகாப்பது தான் கரெக்டா இருக்கும். அதுதான். ஓகேவா? பார்க்கலாம் என்ன ஆன்சர் கீ கொடுக்குறாங்கன்னு. நம்ம ஒண்ணு சொல்லிட்டோம். இதெல்லாம் பாருங்க, நிறைய ஐ டெஸ்ட் வச்சிருக்காங்க. நிறைய ஐ டெஸ்ட். என்ன எனக்கு கண் போலீஸ் மெடிக்கல் வராங்க, ஏங்க அவசரப்படுறீங்க? ஆனா ஓகே தான், தமிழ் எடுத்ததுக்காக தமிழ் மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு 10 கேள்வி கேட்கணும்ல. எந்த எண்ணானது ஒரு வரைபடத்தில் மட்டும் இடம்பெற்றுள்ளது? அப்ப இங்க முக்கோணம், சதுரம், இன்னொரு முக்கோணம், ஒரு வட்டம் இருக்கு. ஒரு வரைபடத்துல மட்டும் இடம்பெற்று இருக்கக்கூடிய எண் வந்து 1 5, இன்னொன்னு என்னது 2. ஆனா 2 ஆப்ஷன்ல இல்ல. சோ 5 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் எ டே இன் 3 hours? 3 மணி, ஒரு நாளில் 3 மணி நேரம் என்பது எத்தனை சதவிகிதம்னு கேக்குறாங்க. ஒரு நாள்ல எத்தனை மணி நேரமா? 24 மணி நேரம். அதுல 3 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. அப்ப மேல 3 போட்டுக்கோங்க, கீழே 24 போட்டுக்கோங்க. இன்டு 100% கேட்கறதுனால அப்ப அடிக்கலாமா? இது 1 முறை, இது 8 முறை, 3வது வாய்ப்பாட்டுல. அப்ப 1/8 இன்டு 100 வருமா? அப்ப நான் அது என்னன்னு பண்ணுவேன்? 100/8 அடிப்பேன். 10ல எத்தனை 8மா இருக்கு? ஒரு 8 இருக்கு. மிச்சம் 2 மீறும். 20ல எத்தனை 8 இருக்கு? 6 இருக்கா? சாரி 2 இருக்கு. 16 வரும்ல. சாரி நானே தப்பு பண்ணிட்டேன். 16 வரும். ஓகே, 12 2 8 இருக்கா? 20ல 2 8 இருக்கா? மிச்சம் 4 மீந்துச்சு. அப்ப 4 கீழே 8 இருக்கும். இதுதான் ஆன்சர். ஆனா அடிக்கலாம். 4/8 அடிச்சு கொடுக்கலாம்ல. அப்ப அடிச்சா 12. 4வது வாய்ப்பாட்டுல 4 ஒரு முறை, 8 2 முறை. அப்ப 12%. சோ ஆன்சர் வந்து பாம்பே, பி. சரிங்களா? அடுத்து 104வது கேள்வி. அகைன் ஒரு சிலாகிசம் கொடுத்திருக்காங்க. சோ யாராவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. ஆல் டைகர்ஸ் ஆர் லயன். எல்லா டைகரும் என்னது? லயன். ஆல் டைகர்ஸ் ஆர் லயன். ஆல் லயன்ஸ் ஆர் ஹார்சஸ். எல்லா லயன்ஸும் ஹார்சஸ். நோ ஹார்சஸ் இஸ் மங்கி. எந்த ஹார்ஸும் மங்கி கிடையாது. இவ்வளவுதாங்க. இதுதாங்க சிலாகிசம். அப்ப இந்த டயகிராம வரைஞ்சிட்டா போதுங்க. இப்ப கன்க்ளூஷன்ஸ் பாருங்க, முடிவுகள் பாருங்க. ஆல் டைகர்ஸ் ஆர் ஹார்சஸ். எல்லா டைகர்ஸும் ஹார்சஸ்க்குள்ள இருக்கா? அப்ப எல்லா டைகர்ஸும் ஹார்சஸ்ன்றது ட்ரூ. நோ டைகர்ஸ் ஆர் மங்கீஸ். ஹார்சஸே மங்கி இல்லனா உள்ள இருக்கிற டைகரும் கண்டிப்பா மங்கியா இருக்காது. அப்ப நோ டைகர் ஆர் மங்கி. இதுவும் ட்ரூ. சம் லயன்ஸ் ஆர் டைகர். சில லயன் வந்து டைகரா இருக்கா? நான் ஆல்ரெடி சொன்னேன். மேல இருந்து கீழே வந்து ஆல் சொல்லக்கூடாது, சம் சொல்லலாம். அப்ப சம் லயன்ஸ் ஆர் டைகர் சொல்லலாம். ட்ரூ. சம் monkeys are not tigers. சம் monkey, இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. சார் எந்த டைகரும் மங்கி இல்லன்னு சொல்லிட்டு அங்கே முடிஞ்சிச்சு. அப்ப சம் monkeys are not tigers வரவே வராது இல்லன்னு சொன்னீங்கன்னா வரும்.
வரும். ஆன்சர் ஆல் ஃபாலோஸ். Some monkeys are not tigers னா சில குரங்குகள் புலிகளாக இல்லையான்னு கேக்குறாங்க. அப்ப சில குரங்குகள் புலிகளாக இருப்பதாகத்தானே சார் அர்த்தம் வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ அந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்காது. சில குரங்குகள் புலிகளாக இல்லைன்னா எந்த குரங்குமே புலி எந்த குரங்குமே புலி இல்லை, எந்த புலியுமே குரங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எந்த புலியுமே குரங்கு இல்லை, எந்த குரங்குமே புலி இல்லைன்னா சில குரங்குகள் புலியான்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்ப some monkeys are not tigers true. So answer all follows. புரியுதாமா? all follows தான் இதுக்கு ஆன்சர். பார்த்து வச்சுக்கோங்க, அனைத்தும் பின்பற்றுகிறது. அடுத்து இது ஒரு நல்ல क्वेश्चन. சோ ஆன்சர் பண்ணலாம். நான் இதுவுமே கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியல. என்னால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சரி ஓகே அடுத்த क्वेश्चन போயிடலாம் அப்படின்னு போயிட்டேன். டக்குன்னு பார்த்தோன்னே அடுத்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப பாருங்களேன், நான் வேற மாதிரி கண்டுபிடிச்சேன், அம்மா ஒரு வேற லாஜிக் பிடிச்சேன். ஆனா ஒரிஜினல் லாஜிக்கே சொல்லுவேன். இந்த ஆற 3ஆல அடிச்சா வகுத்தா, தட் மீன்ஸ் வகுத்தா 6 3ஆல வகுத்தா என்ன 2, அந்த 2 4ஓட பெருக்கு 8 கிடைச்சிச்சு. அவ்வளவுதான் சிம்பிள். அப்ப 18 2ஆல அடிச்சா 9, 9 3ஓட பெருக்கு 27 கிடைச்சிச்சு. அப்ப 15 5ஆல அடிச்சா 3, அந்த 3 எதோட பெருக்குனா உனக்கு 9 கிடைச்சிருக்கும், 3ஓட பெருக்குனா தான். சோ ஆன்சர் 3. ஓகேவா? சோ இஃப் இன் கேஸ் யூ கைஸ் ஆர் டிஃபரண்ட் லாஜிக்ல எனக்கு இப்படி ஒரு லாஜிக் வருதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மேபி நம்ம அதுக்கு கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ணலாம். ஓகே, ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ற மாதிரி ஒரு क्वेश्चन தான் வந்திருக்கு. தட் மீன்ஸ் அது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். அது ஒரு क्वेश्चन. ஆனா அந்த क्वेश्चन கண்டிப்பா எல்லாரும் நிறைய பேர் தப்பா போட்டுருப்பீங்க, அதுக்கு நம்ம வாங்கிடலாம். சரிங்களா? அடுத்து இது ஒரு நல்ல क्वेश्चन. முதல் 10 இயல் எண்களின் சராசரி. 10 இயல் எண்கள்னா 1ல இருந்து 10 வரைக்கும் கூட்டினா 55 வரும். சோ 10ஆல் வகுத்தா 5.5. ஈஸியான ஒரு क्वेश्चन தான். அடுத்து 107வது கேள்வி. இந்த நான் ஆல்ரெடி சொன்ன சராசரி வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனா 2 ஸ்பீடு இங்க ஸ்பீடு கொடுக்காம உனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, டிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, ஒரு கார் அதன் பயணத்தில் முதல் 39 கிலோமீட்டரை 45 நிமிடத்தில் கடக்கிறது. மீதமுள்ள 25 கிலோமீட்டரை 35 நிமிடங்களில் கடக்கிறது எனில் அந்த காரின் சராசரி வேகம் என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதாங்க கேள்வி. அப்ப 39 கிலோமீட்டர் 45 நிமிஷத்துல கடக்குதுன்னா முதல்ல டிஸ்டன்ஸ் கூட்டிடுங்க. நமக்கு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன டைம்னா டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஃபார்முலாவே. அப்ப டிஸ்டன்ஸ் கூட்டிடுங்க. டிஸ்டன்ஸ் பாருங்க, 39 கிலோமீட்டர் 1, 25 கிலோமீட்டர் 1. அப்ப 39 ஒரு 25, 14 1 6, 64 கிலோமீட்டர். அப்ப டிஸ்டன்ஸ் 64. அடுத்தது டைம். நமக்கு டைம் இங்க நிமிஷத்துல கொடுத்திருக்காங்க, மினிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 45 1 35 1. சரிங்களா? அந்த 45 1 35 1 நமக்கு கொடுத்திருக்கிறதுனால அப்படியே என்னால கணக்கு போட முடியுமா? கண்டிப்பா போட முடியாது. நான் அதை என்னவா பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா அவரா கன்வெர்ட் பண்ண போறேன். 45 35 அவரா கன்வெர்ட் பண்ண போறேன். சோ 40 30 70 70 ஒரு 10 80. இந்த 80 நிமிஷத்தை நான் என்ன பண்ண போறேன், அவரா கன்வெர்ட் பண்ண போறேன். அவரா கன்வெர்ட் பண்றதுனா என்ன, 60ஆல வகுத்துக்கோமா. இப்ப அடிச்சு கொடுத்தா என்ன, 4/3. அவ்வளவுதான் அவரா கன்வெர்ட் பண்றேன். சோ டைம் இங்க 4/3 எழுதுறேன். இப்படி வகுத்தல இருந்து அது என்ன ஆயிடுமா, பெருக்கல் ஆயிடும்ல. அப்ப 64 × 3 டிவைடட் பை 4 வரும். இந்த 3 மேல பெருக்கல் போயிடும். சோ இப்ப அடிக்கலாமா? 4 6ல எத்தனை நாள் இருக்கு, ஒரு நாள் இருக்கு, மீதி 2 மீறுது. 24 எத்தனை நாள் இருக்கு, 4 இருக்கு, 6. சோ 16 × 3 16 × 3 என்னமா, 48. அவ்வளவுதான், 48 தான் ஆவரேஜ் ஸ்பீடு. சரிங்களா? அடுத்தது 108வது கேள்வி. இது ஒரு நல்ல क्वेश्चन. அதாவது A மற்றும் B 5.6. இது கொஞ்சம் யூகிச்சிருந்தா போட்டிருக்கலாம். சப்போஸ் தெரியாதவங்க ஏவும் பியும் 5:6 ஒரு அளவுல பணத்தை பங்கிடுறாங்கம்மா. 5 பங்கு A போடுறான், 6 பங்கு B போடுறான். இந்த முதலீட்டுடன் பங்காளர்களாக உள்ளனர். 8வது மாத முடிவினில் A வெளியேறுகிறார். A வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டோனே அவர்கள் 5:9 என்ற விகிதத்தில் லாபம் பெறுகையில் B இன் முதலீடு எத்தனை காலம் பயன்படுத்தப்பட்டுள்ளது? இவ்வளவுதாங்க கேள்வி. நல்லா கவனிங்க. A போட்ட முதல் 5 பங்கு, B போட்ட முதல் 6 பங்கு. இது A பங்கு, இது B பங்கு. லாபம் பாருங்களேன், A 5 பங்கு எடுத்திருக்கான், B 9 பங்கு எடுத்திருக்கான். அதாவது பாதியிலே ஓடுனவனுக்கும் 5 பங்கு லாபம் கிடைச்சிச்சு. ஃபுல்லா இருந்தவன் கண்டிப்பா இன்னுமே அதிகமா தான் லாபம் எடுத்திருப்பான், 9 பங்கு எடுத்திருப்பான். அப்போ அவனுடைய முதல் அதிகமா இருந்து ஓடாம இருந்தா அவனுக்கு லாபமும் அதிகமா இருந்திருக்குன்னா அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிக காலம் பயன்படுத்தப்பட்டிருக்கணும். அப்ப இவனே 8வது மாசம் ஓடி இருக்கானா, நல்லா கவனி, இவனே 8வது மாசம் ஓடி 5 பங்கு லாபத்தை எடுத்திருக்கானா அவனை விடவும் B யோட பணம் அதிக காலம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப 12 மாதங்கள்ன்றது எளிமையா யோசிச்சிருக்கலாம். பட் இன் கேஸ் நான் ஆன்சரா சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏவினுடைய கேபிட்டல் முதல்ல அவர்களுடைய லாபம் பார்த்துக்கோங்க. முதல்ல மேல ஏவை பத்தி எழுதுறேன், கீழே B பத்தி எழுதுறேன். இவன் 5 பங்கு லாபம், இவன் 9 பங்கு லாபம். சரிங்களா? அவ்வளவுதான். ஈக்குவல் டு இவர்களுடைய காலம். சரிங்களா? ஏ போட்ட முதல் 5 பங்கு முதலீடு, அந்த 5 பங்கு முதலீடு எத்தனை மாசம் பயன்படுத்தப்பட்டிருக்கு? 8 மாசம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப 5 பங்கு முதலீடு 8 மாசம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது B யினுடைய முதலீடு 6 பங்கு, B யினுடைய முதலீடு 6 பங்கு,
ஆனால் எத்தனை மாசம் பயன்பட்டு இருக்குதுன்னு தெரியல, அதான் கேட்கறாங்க. இவ்வளவுதாங்க. அப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 5/9. ஏவினுடைய முதலீடு 5 பங்கு, அது 8 மாசமும். பியினுடைய முதலீடு 6 பங்கு, அது எத்தனை மாசம் பயன்படுத்தினாங்கன்னு தெரியல, அதனால எக்ஸ் போட்டுக்கிறேன். சால்வ் பண்ணிடலாமா? சிம்பிள். அப்ப I8 என்னதுமா? 40. அப்ப அங்க 40ன்னு வரணும், கீழே 6x வரணும். குறுக்கு பெருக்கல் தாமா. I6 30x. சரிங்களா? 9 × 4 36, ஒரு 0 இருக்கு, 360. அடிச்சு கொடுத்துடலாமா? x is equal to 360/30. 0 and 0 cancel. அப்ப x is equal to 36/3 வந்திருக்கும். அடிச்சு கொடுத்தா x இனுடைய காலம் எவ்வளவு? 12 மாதம். தட் மீன்ஸ் b இனுடைய கால அளவு 12 மாதத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து இது ஒரு நல்ல கேள்வி. விபத்து என்ற வார்த்தைக்கு கவனிப்பு என்ற வார்த்தை தொடர்பானது வார்த்தையாக இருந்தால் நோய் என்ற வார்த்தைக்கு தொடர்புடைய வார்த்தை என்னன்னு கேக்குறாங்க. விபத்துக்கு என்னம்மா? கவனிப்பு. ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்கள கவனிச்சுக்கணும். அப்போ ஒண்ணு என்ன வந்திருக்கு? நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு நோய்க்கு காரணம் தான் நுண்ணுயிரி. கவனிக்க மாட்டோம். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கவனிப்போம். சோ தூய்மை இல்லைன்னா விபத்து நேரக்கூடாத கவனிப்பு. கவனமா இருந்தா விபத்து நேரம். அதாவது தூய்மையா இருந்தா நோய் வர. அவ்வளவுதாங்க. நோய் தான் காரணம். சாரி, தூய்மை தான் வரும். அடுத்தது, there are 15 chairs in a row. சரிங்களா? ஒரு வரிசையில் 15 நாற்காலிகள் வரிசையில் உள்ளன. P நடுவே இருக்கிறது. 15 பேருக்கு நடுவுல இருக்கணும்னா P வந்து இந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 8, அந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 8. இப்படி இருந்தாதான் நடுவுல இருக்க முடியும். ஏன்னா இந்த பக்கம் 7 சேர், இந்த பக்கம் 7 சேர்னு வந்துச்சுன்னா 7 7 14, இது 1 15. அப்ப 15 நாற்காலி இருக்கக்கூடிய வரிசையில P நடுவில் இருக்குதுன்னா P னுடைய இடம் என்ன? 8. வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது Q 12வது இடத்தில் உள்ளது. அப்ப இதுதான வலதுபுறம். இந்த வலதுபுறத்துல இருந்து எண்ணும் போது Q எத்தனாவது இடத்துல இருக்கா? 12. அப்ப P னுடைய எட்டம் 8, இது 12னா நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. சோ 9 10 11 நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் தான் இருக்காங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, எனர்ஜி டிசிபேட், ஆற்றல் வீணாகும். ஆமா, நீ ஒரு சோலார் எனர்ஜி வெப்பாற்றலை சேர்த்து வச்சுக்கோ, அது வீணா போகும் யூஸ் பண்ணனா. அதே மாதிரி உடம்புல ஆற்றல் இருந்ததுன்னா நீ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இல்ல வார்ம் அப் எல்லாம் பண்ணனா எனர்ஜி வீணாகும். அதனால பணம் இருந்தால் விரயம் தான் ஆகும். மணி வந்து ஸ்குவாண்டர்ஸ். சரிங்களா? அடுத்தது, ஏவை 26 சன்ன 27 சொன்னா கேட்ட என்னன்னு சொல்லுவாங்க கேக்குறாங்க. பின்னாடி இருந்து கூட்டிருக்காங்கம்மா. ஏ பின்னாடி இருந்து கூட்டினா 26. என் 14வது லெட்டர், சாரி 13வது லெட்டர், 21வது லெட்டர், 8வது லெட்டர். கூட்டி பாரு. 8 3 11. சாரி, நானே தப்பா எழுதிட்டேனா. சன் SUN. எஸ் பின்னாடி இருந்து பார்த்தா 8வது லெட்டர், யூ பின்னாடி இருந்து பார்த்தா 6வது லெட்டர், என் பின்னாடி இருந்து பார்த்தா 13வது லெட்டர். 6 3 ஒரு 9, 9 ஒரு 8 வந்து 17. சோ இங்க ஒண்ணு கூட்டினா 27 வந்துருச்சா? 27. அப்ப கேட் கேக்குறாங்க. பின்னாடி இருந்து 24வது லெட்டர் சி, பின்னாடி இருந்து 26வது லெட்டர் ஏ, பின்னாடி இருந்து 7வது லெட்டர் வந்து டி. அப்போ 10 17 5 57. ஆன்சர் சி. சரிங்களா? அடுத்து இது ஒரு நல்ல கொஸ்டின். ஆனா ரெண்டு ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் ஆகி சப்போஸ் தப்பா போட்டுடலாம். கனசதுரத்தின் கன அளவை காண்கன்னு சொல்லிருக்காங்க. அதாவது எவ்வளவு சென்டிமீட்டர் பக்க அளவு இல்ல, 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கனசதுரத்தின் கன அளவை கேட்கிறாங்க. அப்போ கனசதுரம் என்றாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி இருக்கிறது தான் ஒரு கனசதுரம். இப்படி இருக்கிறது தான் கனசதுரம். இந்த கனசதுரத்துக்கு உயரம் இருக்கு, இந்த கனசதுரத்துக்கு அகலம் இருக்கு, இந்த கனசதுரத்துக்கு நீளம் இருக்கு. அப்ப இது ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர்னாலே நமக்கு மீட்டர் கியூப்னு வரணும். ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப சென்டிமீட்டர்ல கொடுத்தா சென்டிமீட்டர் கியூப்னு தானே சொல்லணும். அங்கதானே ட்விஸ்ட். அப்ப மீட்டர்ல வரவே வராதுல்ல ஆன்சர். சென்டிமீட்டர்ல வர்றது ஆன்சர். அது 1000. ஏன்னா இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 10. 10 × 10 × 10 நான் பெருக்குனா 1000 வரணும். ஆனா அதை மீட்டர் கியூப்னு போனோமா சென்டிமீட்டர் கியூப்னு போனோம்னா சென்டிமீட்டர் கியூப்னு போனோம். அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 113. அடுத்தது 114. சோ இது ஒரு நல்ல கொஸ்டின். இதுதாங்க அந்த கன்றாவி டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம் உள்ள கொஸ்டின். சரிங்களா? டீலிங் டிகிரிஸ் ஃப்ரம் ஜாப். ஓகேவா? then boys will think before joining colleges. பட்டங்களில் இந்த சென்டென்ஸ் இங்க ஸ்டேட்மென்ட்ல இருக்கு. இங்க பாருங்க, அனாதைய மேல இருக்கு தமிழ்ல. சரிங்களா? கல்லூரிகள் சேர்வதற்கு முன்னதாக ஆண் மாணவர்கள் யோசிப்பதில்லைன்னு இருக்கு. the boys will think before joining college ன்னு சொல்றாங்க. அப்ப பசங்க ஒரு காலேஜ்ல சேர்றதுக்கு மாதிரி இன்ஜினியரிங் போனோமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போனோமா, இந்த காலேஜ் போனோமா, அந்த காலேஜ் போனோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனா இவங்க பாருங்க யோசிப்பதில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு, இங்கிலீஷ் தான் கரெக்ட். இது உடனே இங்கிலீஷ்ல தான் ஃபைனலா பார்க்கணும். ஒரு டிரான்ஸ்லேஷன் தப்புங்க. தமிழ் மீடியம் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? கிரேஸ் மார்க் கொடுத்துருங்க, பரவாயில்ல. சரிங்களா? ஆனா ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் 1 only implicit. ஒரு மாணவர்கள் யோசிச்சு தான் சேருவாங்க. பாய்ஸ் ஜாயின் காலேஜ் எஜுகேஷன் ஃபார் கெட்டிங் ஜாப். வேலைக்கு சேர்றதுக்காக தான் ஒரு காலேஜ்ல சேர்றத பத்தி மாணவர்கள் யோசிப்பாங்க. அது கரெக்ட். a degree is of no use for getting job. டிகிரி வேலைக்கு போறதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. யாருக்காவது தெரியுமா? அது தப்பு. girls do not try for job ன்னு சொல்றாங்க. தெரியுமா? கேர்ள்ஸும் வேலைக்கு போறாங்க, படிக்கிறாங்க. அப்ப ஒன்லி முதல் மட்டும் தான் சரி. ஆனா இங்க டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்கு. அடுத்தது 115. In a class of 49 students, X ranks 18th. What is his rank from the last?
ஒரு 49 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பறையில் எக்ஸ் என்பவர் 18வது தரநிலையில் உள்ளார் அப்படின்னா அவருடைய இடம் பின்னாடி இருந்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த 49ல இருந்து நீ கழிக்க வேண்டிய நம்பர் 17. அவ்வளவுதாங்க. 2 3 32 முடிஞ்சிச்சு. சரிங்களா? அவனுக்கு முன்னாடி இருக்கவங்க கழிச்சுங்க. இதெல்லாம் நான் கேட்ட கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட்ல கூட இப்ப லாஸ்டா வச்சேன். 27 பிளஸ் 12. இந்த 27 எப்படி எழுதலாம்னா எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா 27 கிடைக்கும்? 9 into 3. அப்ப நான் ரூட் ஆஃப் 27 9 into 3 எழுதுறேன். பிளஸ் ரூட் ஆஃப் 12 4 into 3 எழுதுறேன். 4 3 12 தானமா? இதை இப்படி எழுதலாம்ல. எனக்கு ஒரு ரூட் எடுக்கணும், காமனான நம்பர் வரணும். இப்ப 3 காமனா இருக்கு. 9க்கு ரூட் எடுத்தா 3 3√3 பிளஸ் 4க்கு ரூட் எடுத்தா 2√3. அப்ப 3 2 கூட்டினா 5. அவ்வளவுதான், 5√3 முடிஞ்சிடுச்சு. சிம்பிளான ஒரு क्वेश्चन தான் கேட்டிருந்தாங்க. நம்ம பசங்க எல்லாம் போட்டிருப்பீங்க. அடுத்து 117. ஆல் ரேட்ஸ் ஆர் பெல்ஸ். எல்லா ரேட்ஸ், எல்லா எலிகளும் மணிகள்னு சொல்றாங்க. சரிங்களா? அனைத்து எலிகளும் மணிகள், பெல்ஸ். ஆல் பெல்ஸ் ஆர் கார்ஸ். எல்லா பெல்ஸும் கார்ஸ். அவ்வளவுதாங்க. முடிவை செக் பண்ணுங்க. ஆல் பெல்ஸ் ஆர் ரேட்ஸ் சொல்றாங்க. எல்லா பெல்லும் ரேட்டா? இல்ல, பெல் வெளியில இருக்கா, ரேட் உள்ள இருக்கா. அப்ப எல்லாம் வராது. சம் கார்ஸ் ஆர் நெய்தர் பெல்ஸ் நார் ரேட்ஸ். சம் கார்ஸ் ஆர் நெய்தர் பெல்ஸ் நார் ரேட்ஸ் சொல்லவே முடியாதுங்க. இல்லாம இருக்கே சார் சொல்லக்கூடாது. இது ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு இருக்குது. பிரிஞ்சா மட்டும்தான் இந்த நெகட்டிவ் முடிவே வரும். அப்ப இதுவும் சொல்ல முடியாது. அடுத்தது நோ கார் இஸ் ரேட்னு சொல்றாங்க. காருக்குள்ளதாங்க ரேட் இருக்கு, அதுவும் சொல்ல முடியாது. சோ நன் ஃபாலோஸ். எதுவுமே ஃபாலோ ஆகல, எதுவுமே ஏற்புடையது அல்ல. அடுத்தது நல்ல ஒரு கொஸ்டின். இன்ட்ரோடியூசிங் எ உமன். மனோகர் ஒரு பெண்ணை அறிமுகம் செய்யும் போது அந்த பெண்ணின் தாயார் என் தந்தையின் சகோதரரின் மனைவி என்கிறார். அப்போ மனோ ஒரு பெண்ணை அறிமுகம் செய்கிறார். என்னன்னு சொல்றார்? அந்த பெண்ணின் தாயார், இந்த பெண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த பெண்ணோட தாய் என் தந்தை மனோவோட தந்தையினுடைய சகோதரர், பிரதர், அந்த பிரதரோட மனைவின்னு சொல்றாங்க. அப்போ சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு யாராவது ஒண்ணு இருக்கலாம். ஆனா கேள்வி ட்விஸ்ட் என்னன்னா, மனோகரின் தந்தைக்கு அந்த பெண் என்ன உறவுன்னு கேக்குறாங்க. அப்ப மனோகருடைய தந்தைக்கு அந்த பெண் என்ன உறவுன்னு கேக்குறாங்க? தன்னுடைய சகோதரரின் மகள், சகோதரன் அல்லது சகோதரி மகள்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் தப்பு தாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல அழகா நீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சகோதரனின், இங்க தெளிவா சொல்லிட்டாங்க சகோதரனின் மகள்ன்ட்டு. ஆனா இங்க சகோதரன் அல்லது சகோதரி மகள்னு கொடுக்குறாங்க. கிடையவே கிடையாது, சகோதரன் தான். சரிங்களா? சகோதரன் மகள் தான். இதுவுமே கொஞ்சம் ட்விஸ்ட் தான். நீஸ் இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. அடுத்தது 119. சரிங்களா? இது ஒரு கொஸ்டின்ட்டு இதுதான் பார்த்தா போட்டுடலாம். எனக்கு இந்த 300.4 எல்லாம் வேணவே வேணாம். சரிங்களா? வெறும் 300 லட்சம்னே வச்சுக்கிறேன். இந்த 300.4 லட்சம் நம்மள குழப்பறதுக்கு, டைம் வேஸ்ட் பண்றதுக்கு கேக்குறீங்களா? வெறும் 300னே வச்சுக்கிறேன். என்ன கேக்குறாங்கன்னா, பி மற்றும் டி க்கு ஒதுக்கப்பட்ட தொகையினை கண்டறிகன்னு சொல்றாங்க. டிக்கு எத்தனை சதவீதம்? 18. டிக்கு எத்தனை சதவீதம்? 28 25. சோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 8 ஒரு 5 13 4. அப்ப அந்த 43% என்னன்னு கேக்குறாங்க 300ல. சரிங்களா? அப்ப 43% என்னன்னு கேக்குறாங்க. சதவீதம்னா பை 100 எவ்வளவு? 300ல 2 0 2 0 கேன்சலா. இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 3 3 9 4 3 12. கிட்டத்தட்ட 129 வரணும். அது இருக்கிற மாதிரி இருந்தாலே போட்டு விட்டுருங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்தது what comes in the place of question markனா கண்டிப்பா ஐ லெட்டர் தான் வரணும். ஏன்னா ஆப்ஷன்ல எல்லாமே ஐ தான் இருக்கு. தேவையில்லாம அதை யூஸ் பண்ணிக்காதீங்க. நம்பர்ஸை கண்டுபிடிங்க. 6 12 question mark 30 42 56. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்ப எவ்வளவு நம்பர் கூட்டியிருக்கான்? 6 நம்பர் கூட்டியிருக்கான். இங்க எவ்வளவு கூட்டணும்னு தெரியல, இங்க எவ்வளவு கூட்டணும்னு தெரியல. இங்க இருந்து எவ்வளவு நம்பர் கூட்டியிருக்காங்க? 12. இங்க இருந்து எவ்வளவு நம்பர் கூட்டியிருக்காங்க? 6ல 14 கூட்டியிருக்காங்க. சரியா? அப்ப இங்க 12 14னா இங்க 10 இங்க 8 இருந்திருக்கலாம்ல. ஏன்னா 6 8 10 தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்கள். அப்ப 12ஓட 8 கூட்டியிருந்தா இங்க 20 வந்திருக்கணும். ஆன்சர் 20i. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது 121. இது நல்ல கேள்வி, நம்ம கேட்ட கேள்விதான். சோ இது 10 5 1.5 அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்கதான் மீட்டர் இன்டு மீட்டர் இன்டு மீட்டர் மீட்டர் கியூப்னு வரணும். அப்போ மூணுத்தையும் பெருக்கிக்கோங்க. 10 × 5 × 1.5. சரிங்களா? 5 5 50. 50 × 1.5 எவ்வளோ? 75. சோ 75 அப்படியே போட்டீங்கன்னா ஆன்சர் போயிடுங்க. ஆன்சர் 7500 லிட்டர். ஏன்னா இங்க மீட்டர் கியூப்னு வந்திருக்கும். ஒரு மீட்டருக்கு 1000 அப்படின்னும் போது 75000 லிட்டர். சோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் பாத்துக்கோங்க. 122 உங்க கண்ணை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது இந்த டயக்ராம்ல எனக்கு டீச்சர் ஆர்டிஸ்டா இருக்கணும், ஆனா சிங்கர்ஸா இருக்க கூடாது. அதாவது பாடகர்கள் அல்லாத ஆசிரியர்கள் மற்றும் கலைஞர்களை குறிக்கக்கூடிய எண் எதுனா 2. சரிங்களா? 2 தான் ஆன்சர். பாடகர்கள் அல்லாத கலைஞர்கள் மற்றும் இதை குறிக்கக்கூடியது. அடுத்து 123வது கொஸ்டின். படத்தை பார்த்து விடை எழுதுக. எல்லா வரைபடத்திற்குள்ளும் இருக்கக்கூடிய எண் எது? எது? 2. மறுபடியும் 2. எல்லா வரைபடத்திற்குள்ளேயும் இருக்கக்கூடிய எண் வந்து 2. சரிங்களா? அடுத்து இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. நான் அவசரத்துல எண்ணிட்டு வரல, கரெக்டா தான் எண்ணிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த கார்னர் எல்லாம் மறந்துருங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருந்துச்சுனாலே எத்தனை இருக்கும்? அதுக்குள்ள 8 இருக்கும்னு சொல்லியிருக்கேன்.
ட்ரை டு சால்வ் தட். ஓகேவா? இப்ப இதுல 3 இருக்குமா? ஏன்னா இது 1 2 வெளியில இருக்கிறது ஒரு பெருசு 3, இதுல ஒரு 3 இருக்குமா? அதே மாதிரி அப்ப 8 ஒரு 3 11, 11 ஒரு 3 14 திருப்தி அடைஞ்சிட்டா நமக்கு அங்கதான் வெக்குமே ஆப்பு. எப்பவுமே படங்கள் தனியா இருக்கும் போது பிரச்சனை இல்லை, ஒன்றோடு ஒன்று இணையும் போது எக்ஸ்ட்ரா உருவாக்கும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த முக்கோணம் உருவாவதா 15, அதோட ஆப்போசிட்ல இங்க ஒரு முக்கோணம் உருவாவது 16. இவ்வளவுதான் எனக்கு தெரியுது. ஆன்சர் 16 ட்ரையாங்கிள்ஸ். வேற எதனா தெரிஞ்சிச்சுன்னா பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. நான் அவசரமா எண்ணிட்டு வந்துட்டேன். 125. சரிங்களா? சம் சேர்ஸ் ஆர் ஸ்டூல்ஸ். ஓகேங்களா? இப்போ சில சேர் என்னவா இருக்கும்? பணம் வரலையா? சரியா? சம் சேர், சில சேர் வந்து என்னது? ஸ்டூலா இருக்கு. ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர், எல்லா டேபிளும் சேர்ன்ட்டான். சரிங்களா? இப்ப சம் ஸ்டூல்ஸ் ஆர் சேர்னு சொல்றாங்க. சம் ஸ்டூல்ஸ் ஆர் சேர், ஆமா இருக்கு. அப்ப முதல் முடிவு சரி. டேபிள் இஸ் நாட் எ ஸ்டூல்னு சொல்றாங்க. டேபிள் வந்து ஸ்டூல் இல்லன்னு சொல்றாங்க. கன்ஃபார்மா சொல்ல முடியாது, இருக்கலாம் இல்லாமையும் போலாம். அப்ப இதை என்னால சொல்ல முடியாது. அப்போ வந்து ஆன்சர் என்னன்னா ஒன்லி ஒன் ஃபாலோஸ். முதல் முடிவு மட்டும்தான் சரி. 125 அதை போட்டு வந்தனா கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட். அடுத்து 126. சரிங்களா? இது ஒரு நல்ல கொஸ்டின். ஒரு இருசக்கர வாகனத்தினுடைய விலை வந்து 70,000. அது ஒவ்வொரு வருஷமும் 4% குறையுதுன்னா கண்டிப்பா ஒரு சில்லற தொகையில தான் வந்திருக்கும். அதை வச்சு இதுதான் ஆப்ஷன் போட்டுருக்கலாம். சோ 4% குறையுதுன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் 70,000, 4%னா 1% எவ்வளவு? 700 ரூபாய். அப்ப 700 ரூபாய் 1%னா 4% 2800 ரூபாய். 2800 ரூபாய் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணிக்கோங்க. 0 0 10ல 8 போச்சுன்னா 2, 9ல 2 போச்சுன்னா 7, 67,200. இது முதல் வருஷம். முதல் வருஷத்துல இந்த காசுல இருந்திருக்கும். ரெண்டாவது வருஷத்துல இந்த 67,200க்கு என்ன பண்ணணும்? 4%. 672 தான் 1%னா 672 4 2 நாள் 8, 7 நாள் 28, 6 நாள் 24, 26. அதாவது 2,688 ரூபாய் கழிக்கணும். 10ல 8 போச்சுனால 2, முடிவே 2 காமிக்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து இது ஒரு நல்ல கொஸ்டின், கண்ணு நல்லா கிளிக் பண்ணுங்க. தமிழிலே கூட வச்சுட்டோமா? வரைபடம் சார்ந்து இரு படங்களில் மட்டும் இடம்பெறும் எண்களின் கூடுதலை கண்டறிக. 2 படத்துல மட்டும் இருக்கணும். இப்ப 1 3 ஒரு படத்துல தான் இருக்கு, கேன்சல். 4 2 படத்துல தான் இருக்கு, முக்கோணத்திலயும் இல்ல இதுலயும் இல்ல. அப்ப 4 கணக்கு எடுத்துக்கோ. 3 முக்கோணத்துல இருக்கு, இதுல இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். வெளியில வட்டம் ஒண்ணு இருக்கு பாரு, அதுலயும் அது இருக்கு, அதனால அது இல்ல. 2 வட்டத்துல இருக்கு, கட்டத்துல இருக்கு, அப்ப 2 கணக்கு எடுத்துக்கோ. சரி. 6 முக்கோணத்துல இருக்கு, வட்டத்துல இருக்கு, கணக்கு எடுத்துக்கோ. 5 7 கிடையாது. 9 இதுலயும் இருக்கு, முக்கோணத்திலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, வட்டத்திலயும் இருக்கு, கிடையாது. 1 வந்து வட்டத்துல மட்டும்தான் இருக்கு, கிடையாது. 8 இதுலயும் வட்டத்திலயும் மட்டும்தான் இருக்கு, கணக்கு எடுத்துக்கோ. 4 கிடையாது. சோ இந்த எல்லாத்தையும் தான் கூட்டணும். 6 4 10 18 20. ஆன்சர் வந்து 20மா. சில இருக்கும் பாருங்க, சி ஆப்ஷன் 20. சரிங்களா? அடுத்தது இது 128. அதாவது வட்டம் எதை குறிக்குது, கட்டம் எதை குறிக்குதுன்னு சொல்றாங்க. வட்டம் வந்து விளையாட்டு வீரர்களை குறிக்குது, முக்கோணம் டாக்டர்ஸ் குறிக்குது, சதுரம் வந்து ஆர்டிஸ்ட் குறிக்குது. how many artists are neither doctor? அதாவது நடிகர்கள் டாக்டராவும் இருக்கக்கூடாது, பிளேயர்ஸாவும் இருக்கக்கூடாது, அதுக்குள்ள நம்பரே இருக்கக்கூடாது. அப்ப அதுக்குள்ள இல்லாத நம்பர் எது? 30. அப்ப ஆன்சர் டி 30. முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஈஸி தான். தமிழ் கேட்கறதுக்கு பதில் தான் இதெல்லாம் நல்லா கேட்டு வச்சிருக்கான் போல இருக்கு. அடுத்து 129வது கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி, இங்க இருந்து எடுக்கலாம் பாருங்க. சில ஆண்கள் படித்தவர்கள் சிறிய குடும்பத்தை விரும்புங்க. அது சில ஆண்கள் தான் படித்தவர்கள் சொல்றாங்க. அந்த படித்தவர்கள் சிறிய குடும்பத்தை தான் விரும்புறாங்களா? அத ரொம்ப பெரிய ஃபேமிலில வாழக்கூடாது, சிறிய ஃபேமிலில வாழணும்னு விரும்புறாங்களா? இப்ப முடிவுகள் பாருங்க. அனைத்து சிறிய குடும்பங்களும் படித்தவைன்னு சொல்றான். படித்தவர்கள் சிறிய குடும்பங்களை விரும்புகிறார்கள் தான் சொல்லியிருக்காங்க. எல்லா சின்ன குடும்பமும் படித்தவங்கன்னே சொல்லல. அப்ப இது வராது. சரியா? படித்தவர்கள் சின்ன ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கும் சின்ன ஃபேமிலியா இருக்கவங்க எல்லாருமே படிச்சிருக்கணும்னா எப்படி? ஒரு ஏழை குடும்பம் படிக்காம இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? அதனால அது வராது. சில அனைத்தும் மனுஷனாலே வரக்கூடாது, ஒன்லின்னா ஆளுன்னா. சரிங்களா? அடுத்தது சில ஆண்கள் சிறிய குடும்பங்களை விரும்புகின்றன. சில ஆண்கள் படிச்சிருக்காங்கல்ல, அதனால அவங்க சிறிய குடும்பத்தை விரும்புவாங்க. ஏன்னா படிச்சவங்க தான் சிறிய குடும்பத்தை விரும்புறாங்கன்னா அந்த சில ஆண்கள் படிச்சிருக்காங்க. அப்ப 2வது மட்டும் தான் சரி, 2 மட்டும் பின்பற்றுகிறது. சரிங்களா? இன்னும் வந்து 11 கொஸ்டின் தான் வாங்க முடிச்சலாம். இது பாருங்க, வளைச்சு 2020 கேட்ட கொஸ்டின். ஃபுல் மார்க் வந்து 540 மார்க் மொத்த மார்க். இதுல மேக்ஸ்ல எடுத்த மார்க்க பெர்சன்டேஜா மாத்த சொல்லி கேக்குறாங்க. மேக்ஸ்ல இருக்கிறது. அப்ப மேக்ஸ்ல 90 டிகிரி எவ்வளவு டிகிரில? 360. இத பெர்சன்டேஜா மாத்தணும்னா 100ஆல மாத்தணுமா? சோ 1 4 அடிச்சு கொடுத்தா 100 4ஆல அடிச்சு கொடுத்தா 25%. ஆன்சர் டி 25%. சரிங்களா? அடுத்து இது ஒரு கொஸ்டின் நானே கேட்டிருக்கேன் டெஸ்ட்ல. இந்த கொஸ்டினை பார்த்து மேட்ச் பண்ணிருந்தா ஆன்சர் என்ன? ப்ராசஸ். இதுல குழந்தை கணக்குமா? ப்ராசஸ். அடுத்தது ஆல் பாய்ஸ் ஆர் ரிவர்ஸ். ஆல் பாய்ஸ்
எல்லா பாய்ஸும் ரிவர்ஸ். சம் ரிவர்ஸ் ஆர் கேர்ள்ஸ். நல்ல ஒரு क्वेश्चन, கன்ஃபியூஷன் ஆவறேன்றீங்க. சம் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ். சில கேர்ள்ஸ் பாய்ஸா இருக்காங்களா? இல்ல. சம் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்? இல்ல. ரெண்டுமே இல்ல. ஆன்சர் neither one nor. ஏ மற்றும் இரண்டு ரெண்டுமே ஏற்புடையது அல்ல. அவ்வளவுதான். அடுத்து ஆல் குட் அத்லெட்ஸ் வின். அதாவது அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்களும் வெற்றி பெறுவார்கள். அப்போ எல்லா சிறந்த விளையாட்டு வீரர்களும் வெற்றி பெறுவார்கள் சொல்லிட்டான். அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்களும் நன்றாக சாப்பிடுவார்கள். அப்ப எல்லா சிறந்த விளையாட்டு வீரர்களும் வெற்றி பெறுவார்கள், எல்லா சிறந்த விளையாட்டு வீரர்களும் நன்றாக சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா முடிவுகள்ல நன்றாக சாப்பிடுபவர்கள் அனைவரும் சிறந்த விளையாட்டு வீரர்கள் சொல்றான். எல்லா விளையாட்டு வீரர்களும் தான் நம்ம நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிடுறவங்க எல்லாம் நான் நல்லா சாப்பிடுறேன் அதுக்கு நான் விளையாட்டு வீரனா கிடையாது இல்ல. அப்ப இது வராது. சரிங்களா? அடுத்து வெற்றி பெறுகிற அனைவரும் நன்றாக சாப்பிடுவார்கள். வெற்றி பெறுகிற அனைவரும் நன்றாக சாப்பிடுவார்கள். அதாவது சிறந்த விளையாட்டு வீரர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. அந்த வெற்றி பெறுவர்கள் அனைவரும் நன்றாக சாப்பிடுவார்கள் தான் சொல்லியிருக்கான். இதுக்கு அவங்க எப்படி முடிவு தரப்போறாங்கன்னு தெரியல. என்ன பொறுத்தவரை ஏற்புடையது அல்லன்னு கொடுக்கலாம். அதாவது சி ஆப்ஷன் கொடுக்கலாம். இந்த இடத்துல விளையாட்டில் வெற்றி பெறுகிற அனைவரும் சொல்லி இருக்கலாம். சிம்பிளா வெற்றி பெறுகிற அனைவரும் நன்றாக சாப்பிடுவார்கள் தான் கேட்டிருக்காங்க. அதனால நான் இப்போதைக்கு ஆன்சர் 2 மற்றும் ஏற்புடையதுன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா விளையாட்டில் வெற்றி பெறுவங்க, ஏன்னா விளையாட்டு வெற்றி பெறுவங்க சிறந்த விளையாட்டு வீரர்களா இருப்பாங்க. அதனால சிறந்த விளையாட்டு வீரர்கள் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால பி கொடுக்குறேன். ஆனா என்ன பொறுத்தவரையும் ஆன்சர் ஆப்ஷன் உன்னதமா மனசாட்சி சொன்னா சி தான் கொடுக்கணும். ஏன்னா எலெக்ஷன்ல வெற்றி பெறலாம், வேற எதுனா வெற்றி பெறலாம். அதனால வெற்றி பெறவங்க எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. விளையாட்டு வீரர்கள் தான் வெற்றி பெற்றவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால சி கொடுத்துக்கோங்க டிஎன்யூஎஸ்பி போர்ட். சரிங்களா? இல்ல பி கொடுத்துக்கோங்க, அது உங்க இஷ்டம். பசங்க பி தான் கேட்பீங்க போட்டு வந்துட்டீங்கன்னு, அதனால உங்க விருப்பம். இது பாருங்க சிலாஜிசம். சம் கார்ட்ஸ் ஆர் பிக்சர்ஸ். சம் கார்ட்ஸ், சில கார்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க? பிக்சர். சரிங்களா? ஆல் பிக்சர்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ். எல்லா பிக்சரும் பெயிண்ட். சம் பெயிண்ட்ஸ் ஆர் நெயில்ஸ். சம் பெயிண்ட்ஸ் ஆர் நெயில்ஸ். இப்ப சம் பெயிண்ட்ஸ் ஆர் கார்ட்ஸ் இருக்கா? சம் பெயிண்ட்ஸ் ஆர் கார்ட்ஸ் ட்ரூ. சம் நெயில்ஸ் ஆர் கார்ட்ஸ் இல்ல. நெயில்ஸ்க்கும் கார்ட்ஸ்க்கும் சம்பந்தம் இல்ல, ஃபால்ஸ். சம் நெயில்ஸ் ஆர் பிக்சர் சம்பந்தம் இல்ல, ஃபால்ஸ். அப்ப முடிவு ஒன்று மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. ஒன் ஒன்லி ஃபாலோஸ். சரிங்களா? 135 ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ். இது ஒரு நல்ல கேள்வி, நிறைய பேர் தப்பு பண்ணலாம். ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ். அப்ப எல்லா விண்டோவும் டோருக்குள்ள இருக்கு. ஆல் பில்டிங்ஸ் ஆர் டோர். எல்லா பில்டிங்கும் டோருக்குள்ளதான் இருக்கு. ஆல் டோர்ஸ் ஆர் போட்ஸ். எல்லா டோரும் எதுக்குள்ள இருக்கு? போட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ், ஆல் பில்டிங்ஸ் ஆர் டோர்ஸ், ஆல் டோர்ஸ் ஆர் போட்ஸ். இப்ப என்ன கன்க்ளூஷன்னா ஆல் விண்டோஸ் ஆர் போட்ஸ். எல்லா விண்டோ எல்லா டோருமே போட்டுக்குள்ள இருக்கு. அப்ப எல்லா விண்டோவுமே போட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ. ஆல் பில்டிங்ஸ் ஆர் போட்ஸ். எல்லா பில்டிங்குமே போட்டுக்குள்ள தான் இருக்கு. அப்ப இதுவும் ட்ரூ. சம் போட்ஸ் ஆர் டோர்ஸ். சம் போட்ஸ் ஆர் டோர். கீழ இருந்து மேல இருந்து கீழ வரைக்கும் இதுவும் ட்ரூ தான். அப்ப ஆல் ஃபாலோஸ். ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி. சரிங்களா? அடுத்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க முக்கோணத்துல அளவு. இந்த அளவுல பாத்துக்கோங்கம்மா. இது 2x, அது 3x, அது 4x. முக்கோணம்னாலே 180 டிகிரி இருக்கணும். சோ இதுக்கு ஈக்குவல் பண்ணுங்க. 2 3 5 9x வரும். சோ 9x 180 டிகிரினா x is equal to 20 டிகிரிமா அடிச்சு கொடுத்தா அந்த 20 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கம்மா. 2 × 20 40 டிகிரி, 3 × 20 60 டிகிரி, 4 × 20 80 டிகிரி. ஆன்சர் பாம்பே. சரிங்களா? இன்னும் 4 क्वेश्चन தான். சோ இது ஒரு நல்ல क्वेश्चन. இந்த கோடிங் டிகோடிங் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. சோ சொல்லிடலாமா? நைட்ன்றது என்ன எழுதிருக்காங்கன்னா ODDGM. நைட் நைட் என்ன எழுதிருக்காங்க? ODDGM. சோ எண்ணுக்கு ஓ சீக்கிரமா கனெக்ட் ஆகும். ஆனா ஐ கிட்ட எங்கேயோ போகுது. அப்ப இங்க கனெக்ட் பண்ணுங்க. இந்த எண்ணை தூக்கிட்டு போய் இந்த எம்மோட. சோ அதனாலதான் நான் மாத்தி எழுத போறேன். நைட் ஜிக்ஸாக்கா எழுதிருக்காங்க. அப்ப எம் இங்க, ஜி இங்க, டி இங்க, டி இங்க, ஓ இங்க. இப்ப கனெக்ட் பண்ணுங்கம்மா. -1 -2 -3 -4 -5. அப்ப மைனஸ் பண்ணி உனக்கு அப்படியே எழுதிருக்காங்க. அப்ப அடுத்த क्वेश्चन பாருங்க. டார்க். சரிங்களா? அந்த டார்க்கையும் நான் அப்படியே திருப்பி எழுதி காமிக்கிறேன். CYOG -1 -2 -3 -4. அப்ப நான் இப்ப எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னது? கிரீன். கிரீனா? ஜில இருந்து -1 பண்ணா எஃப்மா. அதுக்கு ஃபர்ஸ்ட்ல எஃப் வரக்கூடாது, லாஸ்ட்ல எஃப் வரணும். அதனால தான் இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சிருக்கோம். போட்றாதீங்க. இந்த -1 பண்ணி கடைசியா எழுதிடணும். -1 பண்ணி கடைசியா எழுதுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்தது நோ பேட்ரியாட் இஸ் ஏ கிரிமினல். எந்த தேசபக்தரும் குற்றவாளி அல்ல. மோகன்தாஸ் ஒரு தேசபக்தர். அப்ப தேசபக்தர்கள்ல குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மோகன்தாஸ் ஒரு தேசபக்தர்னு சொல்லிட்டாங்க. அப்ப மோகன்தாஸ் ஒரு குற்றவாளி அல்ல என்பதுதான் சரி. அவர் தான் தேசபக்தர். அப்ப அவர் குற்றவாளியா இருக்க மாட்டார்ல. 139 சரியான வார்த்தையை அடையாளம் கண்டு எழுதுக. அதாவது நல்ல ஒரு क्वेश्चन. என்னங்க 2 லாங்குவேஜ்லயும் கொடுத்திருக்கீங்க. தமிழ் எங்கங்க?
தமிழை எடுத்தீங்க சரி, கொஸ்டின் கூட உங்க தமிழ்ல இருந்து எடுப்பீங்க. இஃப் ஸ்டீல் இஸ் கால்ட் wood, அவன் என்ன படிச்சிருப்பான், இதை பார்க்கும் போது ஒரு பயந்திருப்பான். நமக்கு மரத்துல இருந்து என்ன கிடைக்குதுன்னு கேக்குறாங்க. வாட் டு வி கெட் ஃப்ரம் ட்ரீஸ்? மரத்துல இருந்து என்ன கிடைக்குது? மரத்துல இருந்து விறகு கிடைக்கும். அந்த விறகு என்னன்னு சொல்றாங்க? கோபால்ட். முடிஞ்சிச்சு. பாவங்க பசங்க தமிழ் மீடியம். அடுத்தது, ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு செல்கிறது. நல்ல ஒரு கொஸ்டின். 350 செலவிட்டு 350 ரூபாய் செலவு பண்ணி 8.75 தனித்தனியாக மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி செலுத்துது. ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி. அப்போ 8.75 பைசா ஒரே வரி கிடையாது, 2 வரி. மத்தியத்துக்கும் 8.75, மாநிலத்துக்கும் 8.75. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டிக்க. 5 5 10 5 17. அப்ப 17,000 ரூபாய் வரி கொடுத்திருக்காங்க. அப்ப 350க்கு 17,000 ரூபாய்ன்றது எத்தனை சதவீதம் தான் கண்டுபிடிக்க போறீங்க? அவ்வளவுதாங்க, சிம்பிளான ஒரு கொஸ்டின். நம்ம ஒரு 5% தாங்க. 350க்கு 5% போட்டு பாருங்க, வந்துடும். ஒரு 0 கேன்சல். இது 2, இது 1. 35 2ஆல் அடிச்சா 17. சரிங்களா? அதுதான் 5%. சி ஆப்ஷனுங்க. பாத்துக்கோங்க. இவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு இன்னைக்கு சைக்காலஜி டெஸ்டோட இது டிஸ்கஷன். அடுத்து ஜெனரல் ஸ்டடிஸ் கோரும் பாத்துக்கிட்டே இருங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.